ஆமென். ஹalleluya. பெரும்பாலும் பாருங்களேன், நமக்கு ஒரு எண்ணம் உண்டு. அதாவது ஒரு சோதனை வரும்போது, ஒரு பிரச்சனை போராட வரும்போது, ஒரு சோதனை வரும்போது நாம் பெரும்பாலும் என்ன சொல்லுவோம்? நம்ம என்ன செஞ்சோமோ, என்ன பாவம் செஞ்சோமோ அதனால வந்துச்சுன்னு சொல்லுவோம். அப்போ பெரும்பாலும் எடுத்தோடனே அதான் சொல்லுவோம், என்ன பாவம் செஞ்சோமோ எனக்கு இந்த சோதனை வந்துச்சு அப்படிமோ. சிலவர் என்ன பண்ணுவாங்க, நீ அவனுக்கு அப்படி செஞ்சதுனால உனக்கு இந்த சோதனை வந்துச்சுன்னு சொல்லி பிறர் குற்றம் சாப்பிடுவாங்க. நமக்கு கூட சில மனசாட்சி குத்தம், என்ன பாவம் செஞ்சோமோ அப்படி தெரியாத அளவுக்கு அதனால இந்த சோதனை வந்து சொல்லி பாவம் என்னன்னு தெரியாத அளவுக்கு இருக்கும் என்று சொல்லி ஒரு சோதனை வந்ததா சொல்லி பார்ப்போம், நம்ம நினச்சிக்குவோம். அதே மனசாட்சி என்ன சொல்லுவோம், நீ அவனுக்கு அப்படி செய்த மித்த மாதிரி உனக்கு இப்படி வந்துச்சு, இந்த சோதனை வந்துச்சு அப்படி என்று சொல்லுவோம். ஏன்னா இது ஒரு பாதையாக பார்க்குறோம். ஆனால் சில நேரங்களில் இந்த சோதனை எப்படி உண்டாகுது அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருப்போம். சில நேரத்தில் இந்த சோதனை எதுக்கு வந்துச்சுங்கிறதையும் தெரியாமல் இருப்போம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சோதனை எதுக்கு உண்டாகுது அப்படின்னா, ஏதோ ஒரு பாவ கடனை தீர்க்கிறதுக்கு, இல்லைன்னா ஒரு நியாய தீர்ப்பு, ஒரு தண்டனை என்று சொல்லி சிலது நம்மளே ஒரு மனசாட்சியை புத்தகமாக எடுத்துக்கொள்வது உண்டு. இப்படி சோதனை வர்றதுக்கு பல காரணங்களை மனதில் வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் எது உண்மை நமக்கு தெரியாது, எது உண்மைன்னு நமக்கு தெரியாது. வேதாகமும் இந்த சோதனை குறித்து என்ன சொல்லும் பார்க்கும்போது அது உண்மை என்று நம்ம விளங்குவோம். அது வரைக்கும் நீங்கள் சோதனை வந்து என்ன வேணாலும் போட்டுக்கோங்க, அவனுக்கு செஞ்செல்லாம் அப்படி ஆயிடுச்சு, என்னோட பாவம் என்ன ஆச்சு, இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா ஆனால் அதெல்லாம் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா என்ன எனக்கு தெரியாது. ஆனால் உண்மை எது என்ன அப்படின்னா, இந்த சோதனை குறித்து வேதாகம் எப்படி உங்களை எடுத்து வைக்கிறது, வேதாகம் என்ன பரிந்துரைக்கிறது அப்படின்னு பார்க்குறது தான். அதுதான் உங்களுக்கு அது அந்த சோதனையில் உங்களோட உண்மை என்னன்னு விளங்கும். தேவனுடைய சோதனை உண்டாத ஆகினால் இந்த சோதனையெல்லாம் ஏன் வருகிறது, எதற்கு வருகிறது என்று தெரியாமே நாம் இது வரைக்கும் சோதனையை கடந்து கொண்டே வருகிறோம். கர்த்தருடைய சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால வேதாகம் இந்த சோதனை குறித்து என்ன சொல்கிறது, நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டிய என்ன, நாம் அதில் பெற்றுக்கொள்ள வேண்டிய என்ன என்கிற பார்ப்போம். ஆனால் வேதாகத்தில் இந்த சோதனையை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக தோன்றும். தலைப்பு வசனம் வாசிக்கலாம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த சோதனை இந்த சோதனை குறித்து வேதாகம் என்ன சொல்றதுன்னா, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். He will be blessed. Those who are attempting the temptation, he will get blessed. ஒரு சோதனையை சகிக்கிற மனுஷன் தொடர்றவன், சோதனையை சகிக்கிற மனுஷன் என்ன இருப்பான்? பாக்கியவான். வாசிக்கலாம். அவன் உத்தமன் விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. இங்கே வேதாகம்